வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயேத் அல் நஹ்யான் இந்தியாவிற்கான 3வது அரசுமுறை பயணமாக இன்று மாலை புதுடில்லி வந்து சேர்ந்துள்ளார். விமான நிலையத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை வரவேற்றார். இரு தலைவர்களும் புதுடில்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் முன்னெடுத்து செல்வது குறித்தும் பரஸ்பர அக்கறை உள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்க உள்ளனர். பிஜேபி தேசிய தலைவர் பதவிக்கான தேர்தலில் கட்சியின் தற்போதைய செயல் தலைவர் திரு நிதின் நபீன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதால் அவர் நாளை கட்சியின் புதிய தலைவராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுடில்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற வேட்புமனு தாக்கலின் போது திரு நபீன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கட்சியின் நடப்பு தலைவர் திரு ஜே.பி. நட்டா மற்றும் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பல்வேறு பிஜேபி எம்பிக்களும் திரு நபீன் பெயரை தலைவர் பதவிக்கு முன்மொழிந்தனர். புதுச்சேரியில் அரசிடம் வேறு எந்த உதவியும் பெறாத குடும்பத் தலைவிகளுக்கு உயர்த்தப்பட்ட அளவில் 2500 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். மாஹே பகுதியில் உள்ள பல்லூர் சுகாதார மையத்தை மேம்படுத்தும் வகையில் 50 படுக்கைகள் கொண்ட 4 மாடி உள் நோயாளிகள் பிரிவு அமைக்கும் பணிகளுக்கு இன்று நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இதை அறிவித்தார். மருத்துவ கல்வி மட்டுமின்றி எல்லா படிப்புகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவும் அனைத்து உயர்கல்வி மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். தமது அரசு பதவியேற்ற பின்னர் அரசு துறைகளில் 4000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி மாஹே பகுதியைச் சேர்ந்த உப்பிலத்தளி அஜித் என்பவர் கப்பல் பொறியாளராக கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி வர்த்தக கப்பல் ஒன்றில் ஈரானுக்கு புறப்பட்டு சென்ற பிறகு அவரை குறித்து எந்த தகவலும் குடும்பத்தினருக்கு கிடைக்கவில்லை என்பதால் ஈரானில் அவரை தேடி கண்டுபிடித்து மீண்டும் தாயகத்திற்கு அழைத்து வர தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு ரங்கசாமி டெஹரானில் உள்ள இந்திய தூதருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த விசாரணைகளுக்காக தாவேகா தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய் இன்று புதுடில்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் மீண்டும் ஆஜரானார். வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளில் இருந்து இன்று விலகியுள்ளது. வரும் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உறைபனிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டில் வதோதராவில் இன்று மாலை நடைபெறும் WPL போட்டியில் டாஸ் ஜெயித்த குஜராத் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட பெங்களூர் அணி சற்று முன் வரை 12 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 93 ரன் எடுத்திருந்தது. 5 அணிகள் பங்கேற்கும் இந்த WPL போட்டிகள் நவி மும்பை, வதோதரா ஆகிய 2 இடங்களில் நடத்தப்படுவதும் தற்போது நவி மும்பை போட்டிகள் முடிவடைந்து வதோதரா போட்டிகள் தொடங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அஞ்சலகங்களை புதிய தலைமுறையின் ரசனைக்கு ஏற்ற தொழில்நுட்ப சேவை மையங்களாக மாற்றும் திட்டத்தின் கீழ் அஞ்சல் துறை சென்னை IIT உயர்கல்வி வளாகத்தில் புதிய என்ஜன் அஞ்சலகம் ஒன்றை தொடக்கியுள்ளது. IIT இயக்குனர் பேராசிரியர் காமகோடி, தமிழ்நாடு வட்ட அஞ்சல் துறை தலைமை அதிகாரி திரு நடராஜன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.